வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். நான் வித்யா லக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு நான் மட்டன் கிட்னி வறுவல் ஒரு மட்டன் கிட்னி ரோஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மட்டன் கிட்னியெல்லாம் வந்து முன்ன எங்கள் அப்பா வந்து ஈரலெல்லாம் வாங்குறப்போ நிறைய வரும். ஸோ அது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் டீட்டெயில் ரெசிபிஸ் காமிக்க போகிறேன். இந்த நாட்டி ஸ்டைல் ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் இந்த காமிக்க போகிறேன். இந்த மட்டன் கிட்னி வந்து இப்போது 250 கிராம்ஸ் ஒரு ½ kgக்கு நீங்கள் அப்படியே வாங்கலாம், ஈரல் இல்லாமல் வாங்கலாம். இது வந்து நான் ஃப்ரெஷ் டு ஹோம் என்ற ஒரு ஆப் பேஸ் கம்பெனியில் வாங்கினேன். இந்த ஆப் பேஸ் கம்பெனி சென்னையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, பூனேயில் இருக்குது, மும்பையில் இருக்குது, பெங்களூரில் கூட இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் கூட விசிட் பண்ணி இந்த கிட்னி வாங்கலாம். ஸோ நான் வந்து 250 கிராம்ஸ் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த கிட்னி ஏற்கனவே வந்து அவங்க ஒரு சின்ன கீரை மாதிரி போட்டு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க, நல்லா வேக்யூம் சீல் பேக்கேஜ் பண்ணி இது வந்து எனக்கு ஷிப் பண்ணாங்க. பட் நான் வந்து ஃபுல்லாகவே பாதியாக வெட்ட போகிறேன். இந்த கிட்னி மேலே வந்து ஒரு லைட்டாக மெம்பரேன் இருக்குது பாருங்கள், அதை நான் உரிச்சு எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து கவுச்சி வாசனை அடிக்கும். ஸோ அதை எடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஸோ வந்து அது நான் க்ளீனாக அது கைக்கு வருது. ஸோ அது கையாலே நான் உரிச்சு எடுத்துடுறேன். நான் வந்து கத்தியெல்லாம் யூஸ் பண்ணல அதுக்கு. இப்போ இது நல்லா கழுவிட்டு அரை பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருக்க வச்சுட்டு நான் இது வந்து ரெசிபி தயார் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு பண்ணுறதுக்கு. இது நான் வந்து கத்தி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற தொட்டு நான் அப்படியே மனை இல்லாமல் அப்படியே கட் பண்ணேன். பட் நீங்கள் இது பண்ணாதீங்க, நீங்கள் மனை வச்சு க்ளீனாக கட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து அது கத்தி ஹேண்டில் பண்ணுறது தெரியாது. ஸோ வழுங்கி கத்தி வந்து கைக்கு படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மனை வச்சு க்ளீனாக கட் பண்ணிவிடுங்க இந்த கிட்னியை பாதியாக. நான் இது நல்லா மசாலா அது உள்ள வரைக்கும் இறங்கணும்னு சொல்லி தான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கிட்னி ஏற்கனவே கழுவி நல்லா இருத்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன் மசாலாவுக்கு, பாதி மசாலாவுக்கு யூஸ் பண்ண போகிறேன் பேஸ்ட்டுக்கு, இன்னொரு அரை வெங்காயம் மசாலாவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், வற்றல் மிளகா, நம்மளுக்கு கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, மல்லி இலை, பச்சை மிளகா தேவைப்படும். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு, சீரகம், கொஞ்சமாக அந்த ஜாவித்ரி, 4 மிளகு வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் தேவைப்படும் கறிக்கு. கறி வேக வைக்கணும். இப்போ இந்த பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் லிஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்னை வந்து பிளாகில் கூட விசிட் பண்ணலாம். பிளாகில் டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணி அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பேஸ்ட் நம்ம தயார் பண்ணணும். இதில் வந்து அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு பொரிய விட்டுருக்கேன். அந்த மசாலா ஹோல் மசாலாஸ் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சு நல்லா அடங்கந்தோம். அதில் அரை பகுதி அளவுக்கு அந்த வெங்காயம் சேர்த்துருக்கேன், அரை பகுதி அளவுக்கு அந்த தக்காளி சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் இந்த 250 கிராம்ஸ் தாங்க கறி நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உங்களுக்கு அதிகமாக ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், மசாலா பொருட்கள் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அது நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இது நம்ம வந்து அரைக்க போகிறோம். இந்த வில்லேஜ் ஸ்டைல்லலாம் எப்போவுமே இந்த மாதிரி தான் மசாலா பேஸ்ட்டுங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ட்ரை மசாலாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த நாட்டி ஸ்டைல் ஒரு வில்லேஜ் ஸ்டைலுன்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது ஒரு மிக்சிக்கு மாற்றி நல்லா அரைக்க போகிறேன். நீங்கள் அம்மிக்கல் இருந்தால் அதில் வச்சு நல்லா ஆட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து கொரப்பாக இருக்கும், மசாலா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுத அரைச்சிட்டேன். மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போது அதே கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன் மிதமான தீயில். அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காயணும். மிதமான தீயில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் நார்மலாக எல்லா ரெசிபிக்குமே வந்து நான் எள்ளெண்ணெய், எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த வற்றல் மிளகா வந்து அரை பீஸாக உடச்சி நான் வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த வற்றல் மிளகாலேருந்து ஒரு நல்ல
ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த எண்ணெய்க்கு இறங்கும், நல்லாயிருக்கும் அது. இப்போ அந்த மீதி இருக்க அரை பகுதி அளவுக்கு வெங்காயம் அண்ட் கொஞ்சமாக அந்த தக்காளி நான் மீதி வச்சேன் இல்லையா, அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணுறேங்க. இதில் வந்து அந்த மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபி வந்து என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எல்லாமே லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா இது சேர்த்துருக்கேன். அந்த மல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் பொடியிலேருந்து பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். மிக்சியில் எந்த மசாலா பேஸ்ட்டும் அப்படியே வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அந்த மசாலாவை இதில் சேர்த்துடுங்க. இந்த மசாலா நல்லா குக் ஆகிடும். இப்போ மசாலா நல்லா குக் ஆனதும் இந்த அரிஞ்சு வச்சுருக்க கிட்னியை வந்து நான் சேர்த்துருக்கேன், மட்டனை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணதும் இதில் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் குக்கரில் வேக வைக்கலாம். இப்படியே எங்கள் அம்மாலாம் வந்து குக்கரில் தான் வேக வைக்குவாங்க, ஈரல் இந்த மாதிரி கிட்னி எல்லாம். அப்படி உங்களுக்கு குக்கர் பழக்கம் பட்டுருந்தாக்கா அதுவே யூஸ் பண்ணுங்க. நான் வந்து பேன்லேயே குக் பண்ண போகிறேன். ஒரு 15 நிமிஷத்தில் இது வெந்து போச்சு. ஸோ 1 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். இது அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் கலரிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. ஸோ கலரி விட்டுட்டு நீங்கள் இது வேக வச்சுடுங்க. கிட்னி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வத்திருக்கு. அந்த மட்டன் கூட நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மசாலா வந்து இப்படியே நீங்கள் கொஞ்சம் வெட்டாக சர்வ் பண்ணுறதா இருந்தால் இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு இது போமா காம்பினேஷன் எனக்கு தெரியல, பட் பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து மட்டன் புலாவ் ஒரு சிக்கன் புலாவ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்னும் டீப் ரோஸ்ட் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டீப் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மட்டனுக்கு வந்து நல்லா அந்த மசாலா பிடிச்சிருக்கு, நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதில் வந்து நான் மீதி இருக்க அந்த மிளகுத்தூள் மேலே தூவி இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஜஸ்ட் ஃபினிஷிங் பண்ணுறேன். இந்த மட்டன் ஃப்ரையை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம், நல்ல காம்பினேஷன். அந்த தொக்கு வந்து நீங்கள் சாதத்தில் பிரிஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஈரல் ஃப்ரை மாதிரி நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் ஈரல் வாங்கும் போது தான் இந்த மாதிரி கிட்னியெல்லாம் வரும். இது வாங்கி நம்ம தயார் பண்ணலாம். இந்த வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிட்ட பிற்பாடு நான் வந்து இது சர்வ் பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவியிருக்கேன், கொஞ்சமாக லைம் ஜூஸ் புழிஞ்சு நான் இது சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ இந்த கிட்னி வந்து ஃப்ரை சூப்பராக வந்ததுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.